ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், படத்தை ரிவ்யூ பண்ணுறது சரியா தப்பா? நேற்று நீயானா நான் ஷோவில் ரிவ்யூ பண்ணுறது சரின்னு ஒரு பக்கமும், ரிவ்யூவே பண்ணக்கூடாதுங்க அது ரொம்ப பெரிய தப்புங்கன்னு ஒரு பக்கம் மாறி மாறி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்கிறத விட அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறது தான் சரியா இருக்கும். 2 பேர் படம் பார்க்க போனால் ஆன்லைன் 500 ரூபா காசை கட்டி, அது ஒன்றுமே இல்லாமல் அந்த புக் மை ஷோக்காரனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கட்டி படமே பார்க்காம வெளியில நின்று என் பைக்குக்கு கிட்டத்தட்ட படத்தோட டிக்கெட் விலைக்கு பார்க்கிங் சார்ஜ் கட்டி, அந்த உப்புச்சப்பு இல்லாத பாப்கார்னுக்கு ஒரு ஜிஎஸ்டியும் கட்டி, இத்தனையும் செலவு பண்ணி படம் நல்லா இல்லைனா கேட்கறதானே அப்பு செய்வாங்க. ஆன் தி அதர் சைட், நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு தோசையாக வாங்குறீங்க, தோசை நல்லா இல்லைனா அந்த சப்ளையரை கூப்பிட்டு என்னடா தம்பி தோசை இதுன்னு வையலாம், ஓனரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதை விட்டு இந்த தோசை சுட்டவனுக்கு மண்டையில் முடியல முகர சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது எவ்வளோ கேனத்தனமோ, அதே மாதிரி தான் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறப்ப படத்தை பற்றி மட்டும் பேசும். படம் சரி இருக்கா நல்லா இல்லையா அதை கூட நிப்பாட்டிக்கணும். அதை விட்டு டேரக்டருக்கு படம் எடுக்க தெரியல, ப்ரொடியூசர்கிட்ட காசே இல்லை, மியூசிக் டைரக்டருக்கு மியூசிக்னா என்னன்னே தெரியாதுன்னு பர்சனலாக அட்டாக் பண்ணுறது எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், மாற்று கருத்தே இல்லை. அதே சமயத்தில் எதை சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது, அதுக்கு உட்பட்டு நம்ம பேசினா எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க. எது தப்பு சரின்னு நானும் பார்த்து படித்து திருத்திக்கிறேன்.